நடந்தது என்ன திருமதி ரம்யா? இது வந்து என்னோட காலேஜ் டைம்ல நடந்துச்சு. ஸோ காலேஜ் டைம்ல வந்து நாங்கள் ஃபைனல் இயர்ஸ்ல இருந்தோம். ஸோ அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், எங்களோட காலேஜை வந்து ஷிஃப்ட் பண்ணாங்க, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணாங்க, கேம்பஸ் மாத்தினாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நாங்களாம் வந்து இன்டர்ன்ஷிப்ல இருந்தோம். ஸோ இன்டர்ன்ஷிப்ல இருந்து நாங்கள் வெளியே வரும்போது எங்களுக்கு ஹாஸ்டல் கொடுக்கல. ஸோ நாங்கள் காலேஜ் ஷிஃப்ட் பண்ணும்போது நாங்கள் வந்து ஸ்டில் இன்டர்ன்ஷிப்ல இருந்தோம். ஸோ நாங்கள் கேம்பஸ்க்கு வரும்போது எங்களுக்கு ஹாஸ்டல் வந்து பண்ணுவாச்சுன்னு சொல்லிட்டு ஹாஸ்டல் கொடுக்கல. ஸோ நாங்களாம் என்ன பண்ணோம், சரி ஷேர் பண்ணி நம்மளாம் ஒரு அப்பார்ட்மெண்ட்ல இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சத்யாலம்ல ஒரு அப்பார்ட்மெண்ட் எடுத்தோம். அந்த அப்பார்ட்மெண்ட் வந்து கரெக்டா எங்க இருந்துச்சுன்னா சைனீஸ் சுடுகாடு இருக்குல்ல, அதுக்கு பின்னாடி இருந்துச்சு. ஸோ அதை எடுத்த பிள்ளை வந்து ஆக்சுவலா எங்கள்கிட்ட சொல்லல. நாங்கள் அந்த வீட்டில் மொத்தம் 7 பொம்பளை பிள்ளைங்க தங்கி இருந்தோம். அதுல 5 பேர் இந்தியன்ஸ், மீது 2 பேர் வந்து கிறிஸ்டியன் கேர்ள்ஸ். ஸோ அந்த ரூம்ல, அந்த வீட்டில் வந்து மொத்தம் 3 ரூம் இருந்துச்சுக்கா. ஒரு வந்து மாஸ்டர் பெட்ரூம், மீது 2 வந்து சின்ன சின்ன ரூம்ஸ் இருந்துச்சு. அப்ப எங்களுக்கு முன்னுக்கு வந்து அந்த வீட்டுக்கு போன கேர்ள்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, மாஸ்டர் பெட்ரூம் எடுத்துக்கிட்டு எங்களுக்கு ஒரு ரூம் கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ வந்து அந்த ரூம்ல நானும் இன்னொரு கிறிஸ்டியன் கேர்ளும் தங்கிருந்தோம். அந்த பிள்ளை பேர் வந்து நம்ம என்ன வச்சுக்கலாம், கேர்ள் ஏ வச்சுப்போமே. ஓகே, நானும் அந்த பிள்ளை அந்த ரூம்ல தங்கிருந்தோம். அப்ப இன்னொரு கிறிஸ்டியன் அக்காவும் இன்னொரு கேர்ளும் வந்து இன்னொரு சின்ன ரூம்லயும், மீத 3 கேர்ள்ஸ் இந்தியன் கேர்ள்ஸ் வந்து இன்னொரு மாஸ்டர் பெட்ரூம்லயும் தங்கிக்கிட்டாங்க. ஸோ அந்த ரூமுக்கு போயிட்டு அந்த ரூம்ல இருக்க கேர்ள்ஸ் திறந்தாக்கா என் ரூமுக்கு நேரம் சுடுகாடு தருதுக்கா. அப்பயும் நாங்க கேட்டோம், ஏன் இந்த வீட்டை எடுத்திருக்கீங்க, உங்களுக்கு வேற வீடே கிடைக்கல, இதுதான் கிடைச்சிச்சுன்னு சொன்னாங்க. ஸோ நாங்க ஃபர்ஸ்ட் டே தூங்கிட்டோம். ஸோ தூங்கி ஏஞ்சிட்டோம், எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஓகே, அவங்க பாட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க, நம்ம பாட்டு இங்க தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. எங்க ரூம்ல மெத்த கேர்ள்ஸ் எல்லாம் இருந்தாங்க தெரியுமா. அவங்க மார்னிங் என்ன தெரியுமா அக்கா பண்ணாங்க, நேரா எங்க ரூம் கதவை வந்து திறந்து அந்த விண்டோ கதவை திறந்து இங்க இருந்து மார்னிங்னு கத்துறாங்க. அங்க இருக்கு சைனீஸ் ஆண்டி அவங்களுக்குலாம் என்னென்ன கத்துனாங்க, குட் மார்னிங்ல வந்துட்டு, குட் மார்னிங் நாங்க ஏஞ்சிட்டோம், நீங்களா ஏஞ்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நான் அப்பயே நாங்க ஏசினோம், நீங்க சொல்றது உங்க ரூம்ல இருந்து சொல்லுங்க, எங்க ரூம்ல ஏன் வந்து சொல்றீங்க, எங்க வந்து எதாச்சும் பண்ணாதான் உங்களுக்கு தெரிய போகுது அப்படின்னு நாங்க ஏசினோம். கேட்கல பேச்ச. சரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 நாள் ஓடிடுச்சு. சார் எங்க ரூம்ல வந்து அந்த மாதிரி கத்துறது நிப்பாட்டிட்டாங்க. ஒரு 2-3 நாள் போயிடுச்சு. காலேஜ்ல எங்களோட கிளிப் தெரியுமாக்கா, அது பார்க்க போலாம் அப்படின்னு பிளான் போட்டோம் எல்லாரும் சேர்ந்து. சரி அதை பார்க்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 காடியில போனோம் எல்லாரும். 2 காடியில போகும்போதுக்கா அது ஒரு காடி ஆக்சிடென்டே ஆயிடுச்சு நடுரோட்ல. அது ஒரு காடி ஆக்சிடென்ட் ஆகி அந்த சம்பா இந்த ரோட்ல எக்ஸ்ட்ரா யாருமே வரவே மாட்டாங்க. எங்களை பேஸ் அந்த பாதியில கூட்டு போய் 2 ஹவருக்கு யாருமே இல்ல அந்த ரோட்ல. 2 ஹவரா கால் பண்றோம் எனக்கு யாரு போன லைனே இல்லாம கடைசி என்னோட ஃபியான்சி தான் போன் எடுத்தாங்க. என் ஃபியான்சி போன் எடுத்துட்டு அவங்க என்ன பண்ணாங்க, சுபாங்ஜாயில இருந்து கலர்ஸ்ல எங்களுக்கு வரணும், அவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, சரி நான் வரோம், நீங்க பத்திரமா அங்கேயே இருங்க அப்படி சொன்னாங்க. சோ அப்ப சடனா என்ன பண்ணிச்சு, அந்த ரோட்ல ஒரு காடி போனுச்சு. பார்த்தா கடவுள் அனுப்புற மாதிரி ஒரு இந்தியன் ஃபேமிலி, அவங்க ஃபேமிலியா இருந்தாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப், அவங்க பிள்ளைங்க, அவங்க அம்மா, அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியா இருந்தாங்க. அவங்க வந்து ஏசினாங்க, ஏன் மோய் இந்த ரோட்ல யாருமே வர மாட்டாங்க, நீங்க ஏன் அந்த ரோட்ல வந்தீங்கன்னு. அப்புறம் ஏசி அவங்க என்ன பண்ணாங்க, டோவிங் கால் பண்ணி அந்த டோவிங்கும் சம்பாயாகி, என்னோட ஃபியான்சேவும் சம்பாயாகி, அதுக்கப்புறம் எங்க அங்க இருந்து கிளியர் பண்ணி அங்க கூட்டு போயிட்டாங்க. எனக்கு அப்ப கூட வந்து எனக்கு டவுட் இல்ல, ஏன் வந்து சம்பந்தம் இல்லாம நம்ம காடி ஆக்சிடென்ட் ஆனிச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டவுட் இல்ல. நாங்க வந்து ரொம்ப விட்டு விஷயத்தை பெருசா எடுத்துக்கல. சோ எக்ஸாம் படிச்சு முடிச்சுட்டு நாங்க ஹாஸ்டலுக்கு திரும்பி வந்தோம். ஹாஸ்டலுக்கு திரும்பி வந்துட்டு ஒரு சில குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, வீடு சுத்தம் பண்ணோம், சமைச்சோம், சரி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீன்லாம் முடிஞ்சு நாங்க சாப்பிட்டுட்டு இருக்கோம். நாங்க ஒரு 3 பேர் சாப்பிட்டுட்டு இருக்கோம், மீது 2 பேர் ரூம் சுத்தம் பண்றாங்க, அப்படியே ரெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுல திடீர்னுக்கா ஒரு அக்கா கிளீன் பண்ணிட்டே இருந்தாங்க. அவங்க அப்படி பிளாக் அவுட் ஆகி அப்படியே பின்னாடி விழுந்துட்டாங்க, யாரோ அவங்க அப்படி தள்ளி விட்ட மாதிரி. நாங்க என்ன பண்ணோம், எல்லாரும் சாப்பிட்டு இருந்தாங்க, மங்களை கீழே எல்லாம் போட்டு அந்த அக்கா போய் தூக்கணும், தூக்கி என்ன ஆச்சு அப்படின்னு செக் பண்ணா ஒரு மாதிரி விண்டம் மாதிரி ஆயிட்டாங்க. அப்போ மட்டும் ஒரே ஒரு அக்கா மட்டும், ஒரு கிறிஸ்டின் அக்கா இருந்தாங்க, அவங்க பேர் வந்து அக்கா கே வச்சுக்கோமே, அந்த கே அக்கா இருக்காங்களா, அவங்க மட்டும் ஏஞ்சி வரவே இல்லை. நாங்க நினைச்சா அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு நினைச்சு நாங்க விட்டுட்டோம். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த அக்கா மயக்கப்பட்டு விழுந்தாங்க ஒரு அக்கா. அவங்கள தூக்கிட்டு வந்து உட்காந்து அவங்க நாங்க கவுண்ட் பண்ணி இடுப்பெல்லாம் அமுத்தி விட்டுட்டு இருந்தோம். அப்ப அந்த சாப்பிட்டுட்டு இருந்தாங்க ஒரு அக்கா, கிறிஸ்டின் அக்கா. அவங்க சொன்னாங்க, நான் தான் வந்துட்டேன், நீ கிளம்பு அப்படி சொன்னாங்க அக்கா. நாங்க யோசிச்சோம், இவங்க என்ன சொல்றாங்க, என்ன திடீர்னு இப்படி சொல்றாங்கன்னு. நாங்க கேட்டோம், என்ன குழந்தைக்கிட்டு இருக்கீங்க இந்த நேரத்துல அப்படின்னு கேசணும் அவங்கள. உடனே அவங்க சொன்னாங்க, நான் தான் வந்துட்டேன்ல, நீ கிளம்பி, இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன் அப்படி சொல்றாங்க. அப்படின்னு யார பார்த்து சொல்றாங்க? போயிட்டோம், எங்களை பார்த்து சொல்றாங்க. அவங்க வந்து தனியா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நாங்க எல்லாமே, நாங்க மீது இருக்க ஒரு 5 கேர்ள்ஸ் வந்து விழுந்தோம் ஒரு அக்கா, அந்த அக்காவை தூக்கணும் போயிட்டு. சோ அவங்க ஒருத்தவங்க எங்க எல்லாத்தையும் பார்த்து சொன்னாங்க அந்த மாதிரி. எனக்கு சொல்ல பார்த்து கூஸ்பம்ப் வருது. நான் வந்துட்டேன், இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்புன்னு சொல்லிட்டுக்கா அவங்க கையில வச்சிருந்த பிளேட்டை தூக்கி போட்டுட்டு உருண்டு பெறல்றாங்க அந்த சிமிழ் அப்படியே. அவங்க ஸ்டில் வந்து எங்களோட யூனிஃபார்ம் போட்டிருக்காங்க. உருண்டு பெறல ஆரம்பிச்சதோ என் கூட இன்னொரு கிறிஸ்டியன் கேர்ள் தங்கிட்டு சொன்ன தெரியுமா, கேர்ள் அனி ஏ சொல்லிட்டு
அந்த கேர்ள் என்ன பண்ணிட்டு குடு குடுன்னு ஓடி போய் ரூம்ல போட்டு கதவை பூட்டிக்கிச்சு எங்களெல்லாம் வெளியே விட்டுட்டு. நாங்க என்ன பண்ணோம், நோக்கத்தை ஊருக்கு தரட்டாங்கக்கா. அதான் அதை சொல்லிட்டு விட்டுட்டு போய் ரூம்ல போட்டு கதவை சாத்திக்கிச்சு. அப்புறம் அந்த அக்கா உருண்டு போயிடுறாங்களா, அவங்க என்ன பண்றது, என்ன அக்கா நல்லா சைஸா இருப்பாங்க, நல்லா கொல் கொலுன்னு இருப்பாங்க. அவங்க நல்லா கீழே அமுக்கி பிடிச்சி அவங்க மேலே உட்காந்துட்டோம். நல்லா மேலே உட்காந்து கை காலம் அமுக்கி பிடிச்சிட்டோம். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அப்புறம் டென்ஷன் ஆயிட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எப்படி விழுந்துட்டாங்க, ஏஞ்சிக்கல அந்த அக்கா. அப்புறம் திடீர்னு போய் தண்ணியெல்லாம் எடுத்துட்டு வந்து அவங்க மூஞ்செல்லாம் தெளிச்சு எழுப்பணும்க்கா. நீங்க நம்ப மாட்டீங்க, ஏதோ ஒரு இங்கிலீஷ் படத்துல, இந்த ஹாலிவுட் படத்துல அந்த எக்ஸாம் சீன் பார்த்தா எப்படி இருக்கும், அந்த சீன் மாதிரி இருந்துச்சுக்கா. எங்களை தள்ளி விட்டுட்டு குடு குடுன்னு போய் ரூம்ல பூந்துட்டாங்க. அவங்க ரூம்ல பூந்து கதவை சாத்திட்டாங்க. நாங்களும் கதவை தட்டுறோம். அந்த அக்கா கதவையே திறக்கல. அப்புறம் நம்மளுக்கு தான் வந்து ஓனர் தான் சாவி கொடுத்துருப்பாங்களே, ரூம் கதவை திறந்தாக்கா இவரு குஸ்பம் வருது. ரூமே இருட்டா இருக்கு. பாட்டுக்கு பிறகு அந்த அக்கா இந்த நிலைமையில இருந்தாங்கன்னு நம்ம பார்ப்போம். ஓகேக்கா. உங்க வாழ்க்கையிலும் நடந்த அமானுஷமான அந்த சம்பவத்தை எப்படியாவது என்கிட்ட சொல்லியே ஆகணும்னு அவளோடு காத்துட்டு இருக்கீங்களா? எங்களுக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம் 03694133333. உங்க பெயர், அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. கடந்த வாரங்களின் கதைகளை மீண்டும் நீங்க கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா ஷாக் ஆப் வாயிலா கேட்கலாம். SYOK செட்டிங்ஸ் லாங்குவேஜ் தமிழ்னு செலக்ட் பண்ணுங்க. சர்ச் ஐகான்ல மர்ம தேசம் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட்னு கிளிக் பண்ணீங்கன்னா எல்லா கதையும் அங்கதாங்க இருக்கு. ரம்யா அவங்க படிக்கும்போது நடந்த சம்பவத்தை நம்மோடு பகிர்ந்துட்டு இருக்காங்க. அவங்க தங்கியிருந்த வீட்டில் அவங்களுடைய இன்னொரு ஸ்டூடெண்ட், அந்த வீட்டில் தங்கியிருந்த இன்னொரு ஸ்டூடெண்ட், அவங்க வந்து ஒரு மாதிரி வியர்ட்டாக பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும் பொழுது அங்கே ஒரு பிரச்சனை, ஏற்கனவே ஒருத்தங்க வந்து மயக்கம் போட்டு கீழே விழுந்திருந்திருக்காங்க. எல்லாரும் போயிட்டு அவங்கள ஹேண்டில் பண்ணும்போது இவங்க சொல்றாங்க, நான் வந்துட்டேன், நீ கிளம்பு அப்படின்னு ஒரு மாதிரி சொல்லி அதுக்கப்புறம் கீழே படுத்து உருண்டு கிருண்டு இருந்தவங்களாம் இவங்களை பிடிச்சி அமுக்குனதோட இவங்க மயக்கம் போட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு இவங்க குடுகுடுன்னு அவங்க ரூமுக்கு போயிட்டாங்க. யாரு? மிஸ் கே. ஸோ கே ரூமுக்கு போனதும் கதவை திறந்துருக்காங்க வெளியில இருந்து. சொல்லுங்க அப்புறம் என்ன நடந்துச்சு? அந்த ஹாரர் படத்துல தான் வரும் தெரியுமா, ஹாலிவுட் படத்துல அந்த மாதிரி ஒரு செவ்வறு மூலையில அந்த அக்கா மண்டி போட்டு கையை மேல காட்டிக்கா அவங்க ப்ரே பண்றாங்க, ஜெபம் படிக்கிறாங்க. அவங்க பயமா இருக்கு. இப்படி நினைச்சாக்கா அழுகுறாங்க, கத்துறாங்க, ஹெல்ப் மீ காட் சொல்லிட்டு அவங்க அப்படி ப்ரே பண்றாங்க. அந்த செவத்தை பார்த்து இந்த சீன்லாம் பார்த்தா நம்மளுக்கு எப்படி இருக்கும், எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. எங்களுக்கு எல்லாருக்கும் பயம் வந்து அந்த அக்காவை போய் கூப்பிடுறோம், அவங்க திரும்ப மாட்டாங்க. அப்படி ப்ரே பண்ணிக்கா அப்படி பின்னாடி சாஞ்சிட்டாங்க. அந்த ஹாலிவுட் படத்துல எப்படி பார்ப்போம் அந்த எக்ஸாம் சீன் எப்படி இருக்கும், அதே மாதிரி இருந்துச்சு எங்களுக்கு பார்க்கறதுக்கு. எல்லாம் பயந்து போயிட்டோம். ஸோ என்ன பண்ணோம், எல்லாரும் அவங்க ரூம்ல வந்து சாயப்பாலாம் வச்சுட்டு போலாம். அதெல்லாம் போயிட்டு வந்து ரூம்ல உட்காந்துக்கிட்டு அந்த அக்காக்கு விபூதி அது இதுன்னு வச்சு விட்டு அவங்க ஹாலிவுட் எல்லாம் வச்சிருந்தாங்க. அதெல்லாம் தெளிச்சு பயங்கர பிரேயர்ஸ் கொஞ்ச நேரத்துக்கு அக்கா ஒரு 5 மினிட்ஸ்க்கு வந்து மயக்கத்திலே தான் இருந்தாங்க, எந்திரிக்கல அந்த சீன் கங்கிட்டு. சோ நான் பயந்துட்டோம். போய் ஏசினேன், என்ன பண்ணீங்க, ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு. அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க, மீது அந்த 5 கேர்ள்ஸ் இருந்தாங்க, அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்கக்கா? அந்த சுடுகாடுல போயிட்டு ஏதாவது பண்ணிட்டாங்களோ? அத சொல்லுங்கக்கா. அந்த ஐஸ்கிரீம் சாப்பாடு எல்லாம் வாங்கிட்டு போயிட்டு அந்த சுடுகாட்டுல இருக்கிறவங்களுக்கு ஐஸ்கிரீம் சாப்பாடு எல்லாம் கொடுத்துட்டு அவங்களும் அங்கேயே உட்காந்து சாப்பிட்டு லேப்பர் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஒரு ஃபியூ டேஸ் அது செஞ்சிருக்காங்க. இந்த இதெல்லாம் தெரிஞ்சதை எங்களுக்கு காத்தம் தாங்க முடியல. ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணணும், அது ஒரு ஃபன்னா பண்ற விஷயமாக்கா. என்னதான் இருந்தா அவங்க நம்மள மதிக்கணும். அதை விட்டு அவங்க இந்த மாதிரிலாம் நூண்டுனா அவங்களுக்கு கோவம் வந்துருச்சா இல்ல என்ன பண்ணாங்க ஒன்னும் நம்மளுக்கு தெரியல. ஐஸ்கிரீம் யாருக்கு போய் கொடுத்தாங்க? அந்த கலரையில இருக்கிறவங்களுக்கு ஐஸ்கிரீம் எல்லாம் போய் வச்சிருக்காங்க அங்க இருக்கிறவங்க சாப்பிடறதுக்கு. ஓ ஓகே. அங்கேயே வச்சுட்டு அவங்களும் அங்கேயே காடியை பக் பண்ணிட்டு அவங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு அவங்க எல்லாம் பேசிட்டு வந்தோம் அப்படின்னு வந்து எங்கள்கிட்ட சொன்னாங்க. அந்த சீனுக்கு வந்து ஆக்சுவலா இந்த மாதிரி நாங்க பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னு. அப்பதான் நான் ஏசணும், நானும் அந்த இன்னொரு கிறிஸ்டியன்களும் ஏசணும். இந்த மாதிரி நீங்க பண்ண போது இப்ப இந்த மாதிரி எஃபெக்ட் பண்ணுது, எங்களெல்லாம் அந்த மாதிரி பண்ண என்ன பண்றது, அந்த மாதிரி நாங்க ஏசிட்டு சரி இதோட இந்த விஷயத்த விட்டுருங்க, அதுக்கப்புறம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு தூங்கிட்டோம். சோ தூங்கிட்டோம் அக்கா. அப்ப வந்து எனக்கும் இன்னொரு அக்கா இருக்காங்க, அவங்க வந்து மிஸ் ஜே வச்சுக்கோமே. எங்க 2 பேருக்கும் வந்து என்னன்னா அந்த அக்காக்கு வந்து சாமி வரும். எனக்கு வந்து பார்க்க முடியும், ஒரு சில விஷயத்த பார்க்க முடியும் என்னால. இந்த ரோட்டு ஓரத்துல நின்னா இந்த உட்கார்ந்து இருந்தா அந்த ஸ்பிரிட்ல என்னால சம்டைம்ஸ் வந்து என்னால ஃபீல் பண்ண முடியும், பார்க்க முடியும். சோ நாங்க தூங்கிட்டோம்க்கா. தூங்கும் போது என்ன பண்ணோம், அந்த கேர்ள் வந்து நம்மளா விண்டோ சைட் படுப்பாங்க, நான் வந்து இந்த சைடு கதவு சைட் படுப்பேன். சோ எனக்கு ஒரு மாதிரி ட்ரீம் வந்துச்சு. என்ன மாதிரி ட்ரீம்னா, என்ன யாரும் அமுக்குற மாதிரி, என்னால வந்து பிரீத் பண்ண முடியல, என்னால பேச முடியல, கத்த முடியல, எனக்கு அமுக்குற மாதிரி எனக்கு ஒரு மாதிரி ஃபீலிங்கா இருந்துச்சு. சோ நான் என்ன பண்ணேன், ஃபைட் பண்ணேன். நான் ஃபைட் பண்ணிக்கா எனக்கு சடனா என்ன ஃபீல் பண்ணுச்சுன்னா, என் பக்கத்து அந்த கேர்ள் பட்டு இருந்துச்சுன்னு அந்த கேர்ள்ல இருந்து ஒரு ஆம்பளை உருவம் ஏறி என் மேல உட்கார்ந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு இதெல்லாம் கனவுல நடக்குது. எனக்கு
தெரியல, அது கனவா நினைவான்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு நடந்துச்சு. என்னால ஃபீல் பண்ண முடிச்சு. எனக்கு நடக்குது. அவங்க யாரும் என்னால என் வயிற்றுல ஹெவியா ஏறி உட்காந்து என் கழுத்து அமுக்கு என்னால ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. ஆக்சுவலா அந்த பிள்ளை சொன்னிச்சு. அதுக்கு முன்னுக்கு அவள் நேரமா அந்த பிள்ளைய போட்டு அமுக்கிட்டு தான் இருந்துச்சு. அந்த பிள்ளையாலையும் ப்ரீத் பண்ண முடியல. என்ன ரொம்ப நேரமா கூப்பிட்டுச்சா. அப்பதான் பார்த்தோம், ஓகே இவங்கெல்லாம் போய் பண்ணதுக்கு அது நம்ம 2 பேர்த்த டிஸ்டர்ப் பண்ணுது, இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு என்ன பண்ணேன், எங்க வீட்டுல அப்பதான் நான் சொன்னேன் எங்க அம்மா கிட்ட, இந்த மாதிரி பண்ணாங்க. சோ இந்த மாதிரி ஒரு ஹவுஸ்ல இன்னொரு சீன் நடந்துச்சு, ஆக்சிடென்ட் ஆனிச்சு, என்னோட ஆக்சுவலா ஃபியான்சே கூட தெரியும், அவர் தான் ஹெல்ப் பண்ணாரு, இப்ப இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் நீ அந்த ஹாஸ்டல் அந்த அபார்ட்மெண்ட்ல நீ தங்க வேணா, நீ கிளம்பி உன் மாமா வீட்டுக்கு போய் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு இமிடியேட்டா நான் அந்த வீட்டுல செக் அவுட் பண்ண வச்சுட்டாங்க. நான் செக் அவுட் பண்ணி மறுநாள் இந்த கிறிஸ்டியன்களும் செக் அவுட் பண்ணிருச்சு. ஏன்னா வந்து அவங்களுக்கு நடந்ததை விட எங்களுக்கு நடந்தது ரொம்ப பெரிய சீன் மாதிரி இருந்துச்சு. நாங்க ஒண்ணுமே பண்ணல, நாங்க அப்படி அதுல எஃபெக்ட் ஆகணும். ஓடி போயிட்டீங்க. 2 weeks நாங்க இருக்கணும், எங்களுக்கு அவ்வளவுதான் டைம். அப்ப வெளியே டிராவல் பண்ணிட்டு நாங்களும் கிளம்பி போயிட்டோம் அங்க இருந்து. நான் இந்த மாதிரி சீன் எல்லாம் பாக்குறேன்னு சொல்லிட்டு எங்க அம்மா என்ன பண்ணாங்க, கோயில கூட்டு போயிட்டு கட்டு போட்டாங்க. ரொம்ப பயப்படுறேன் இந்த மாதிரி சீன் எல்லாம் பார்த்து, ரொம்ப பயப்படுறேன்னு சொல்லிட்டு கட்டு போட்டாங்க. ரோட்ல நம்மளா தெரியும், சைட்ல நடந்து போறது, சைட்ல நிக்கிறது, இந்த மாதிரிலாம் தெரியும். என்னதான் நிக்கும், அது மாதிரி கருப்பான உருவம் தெரியும், வெள்ளையான உருவம் தெரியும். இந்த பெண்ணுங்கெல்லாம் சொல்லுவாங்க தெரியுமாக்கா, அந்த அடிப்பட்ட ரோட் ஓரத்துல அந்த உட்கார்ந்து இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி சீன் எனக்கு தெரியும். என் ஒர்க் பிளேஸ்ல கூட பாத்திருக்கேன், கிராஸ் பண்ணி போறது இந்த மாதிரிலாம் பாத்திருக்கேன். வேலையெல்லாம் போட்டு குட்டு குட்டுலாம் ஓடி போயிருக்கேன், விட்டுட்டு அதை வேலை செய்ய மாட்டேன்னு. ஆனா எல்லாமே மனுஷன் உருவம் மாதிரி தான் இருந்துச்சா? மனுஷன் உருவம் மாதிரியே இருக்கும். என்னோட ப்ரீவியஸ் ஹாஸ்டல்ல கூட நான் பாத்திருக்கேன், அம்மாவும் பிள்ளைலாம் பாத்திருக்கேன். நைட் நம்ம படிக்கிறோம்ல, நான் விடிய விடிய படிக்கும் போது பாக்குறது, நாக்காளி இழுக்கிற சத்தம், லைட் அடிச்சு அடிச்சு விளையாடுற சத்தம், இதெல்லாம் நான் கேட்டிருக்கேன். இருட்டா தெரிவாங்க, இந்த மாதிரி எல்லாம் பாத்திருக்கேன். நான் ரொம்ப பார்த்ததுக்கா அப்படியே உட்காந்துருப்பாங்க, இந்த குத்த வச்சு உட்கார்றாங்க சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி உட்காந்துருப்பாங்க நான் பாக்குறவங்க எல்லாம். இப்ப அப்படியே சுத்தி பாருங்க, இப்ப வீட்டுல எல்லாம் கையாங்கப்பெல்லாம் பயன்படுத்துறீங்க. ஏன்னா நான் வந்து நான் ஹாஸ்டலுக்கு போன புதுசுல கூட பயங்கரமா மணிலாம் அடிச்சு, சாமிலாம் கும்பிட்டு, சாம்பிராணி எல்லாம் போட்டு இந்த மாதிரிலாம் பண்ணி மறுநாள் கூட என்ன அமுக்கிருச்சு. அப்பதான் எங்க அம்மா சொன்னாங்க, அவங்க வந்து ஆல்ரெடி இடத்துல இருக்கிறவங்க, நீ போய் புதுசா சாமி கும்பிட்டு அவங்க அங்க வந்து வேஷம்னு நினைக்க முடியாது, அவங்களும் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்க கத்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க அம்மா. நல்லா சொல்லிருக்காங்க அம்மா. உங்க வாழ்க்கையிலும் நடந்த அமானுஷமான அந்த சம்பவத்தை எப்படியாவது என்கிட்ட சொல்லியே ஆகணும்னு அவளோடு காத்துட்டு இருக்கீங்களா? எங்களுக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம் 03649133333. உங்க பெயர், அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. கடந்த வாரங்களின் கதைகளை மீண்டும் நீங்க கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா ஷாக் ஆப் வாயிலா கேட்கலாம். SYOK செட்டிங்ஸ் லாங்குவேஜ் தமிழ்னு செலக்ட் பண்ணுங்க. சர்ச் ஐகான்ல மர்ம தேசம் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட்னு கிளிக் பண்ணீங்கன்னா எல்லா கதையும் அங்கதாங்க இருக்கு. என்ன நடந்துச்சு திருமதி சாந்தி? என்ன நடந்துச்சுன்னா, ஒரு தடவை வந்து நான் நார்மலாவே பிரெக்னெண்டா இருக்கிற டைம் தான் இந்த மாதிரி எல்லாம் நடக்கும். ஒரு தடவை என்ன நடந்துச்சுன்னா, என் ஹஸ்பண்ட் வந்துட்டு அவரோட கம்பெனில வேலை செய்யறாரு. அவர் எப்பவுமே வந்து சைனீஸ் நியூ இயர் டைம்ல வந்துட்டு அவங்க பாஸ் வந்து விருந்து வைப்பாங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து ஒரு ஹோட்டலுக்கு விருந்து சாப்பிட போவாங்க. ஸோ அவர் போற பாதெல்லாம் வந்துட்டு லைக் நிறைய சுடுகாடு, சைனீஸோட மெல்லியோட சுடுகாடு இருக்கும், ஒத்தடி பாதை மாதிரி இருக்கும். ஸோ அந்த பாதையா தான் போவாரு. ஸோ போவாரு வருவாரு. ஆனா நைட்டு தான் வருவாங்க, இப்படி காலைல ஒரு 2 மணி 3 மணி அந்த மாதிரி வருவாங்க. ஸோ அந்த மாதிரி வரும்போது இந்த மாதிரி ஏதாவது ஒரு இதை பாத்துருவாரு. இவர் பாத்துருவாரு, ஆனா பாத்துட்டு தெரியாத மாதிரி வந்துருவாரு. ஆனா அவங்க என்ன செய்வாங்க, இவரோட மோட்டார் பைக் பின்னாடி கோசமா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களும் உட்காந்துட்டு வந்துருவாங்க. உட்காந்துட்டு வீடு வரைக்கும் வந்துருவாங்க. அதாவது அவர் பார்த்த ஆத்மாவும் அவர் கூட ஃபாலோ பண்ணி வந்துருது. வந்துருவாங்க. ஆனா இவரு வந்துட்டு இது பண்ண மாட்டாரு, தெரியாத மாதிரி வந்துருவாரு. ஆனா அவங்க ஃபாலோ பண்ணிக்குவாங்க. அவங்க ஃபாலோ பண்ணி வீடு வரைக்கும் வந்துருவாங்க. சோ அந்த டைம் வரைக்கும் அவருக்கு தெரியாது அந்த மாதிரி ஒருத்தர் வந்து நமக்கு ஃபாலோ பண்ணி வந்திருக்காங்கன்னு தெரியாது. ஆனா அவரு எப்போ வந்துட்டு குளிச்சுட்டு தூங்கும் போது அந்த டைம்ல வந்து அவர் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு மாதிரி சவுண்ட் எல்லாம் கொடுப்பாரு. அவங்களோட ரியாக்ஷன் மாதிரி ஒண்ணு கொடுப்பாரு தூங்கிட்டு இருக்கும் போது. சோ அந்த டைம்ல நான் பிரெக்னெண்டா இருப்பேன். பிரெக்னெண்டா இருக்கிற டைம்ல
உங்களுக்கே தெரியும் எவ்வளவு பயம் இருக்கு. அந்த மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க, நானும் ஹஸ்பண்ட் 2 பேர் தான் அவ்வளவு பெரிய வீட்டுல இருப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு சவுண்டு கொடுக்கும்போது எனக்கே பயமா இருக்கும். சம்டைம்ஸ் லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிருக்கோம், இருட்டுல இருக்கும், இவர் ஒரு மாதிரி ஒரு மாதிரி சவுண்ட் எல்லாம் கொடுத்துட்டு ஒரு மாதிரி பயமுறுத்துற மாதிரியே இருக்கும் அந்த டைம். ஆனா அது ஒரு 3 மணி 4 மணி விடிய காலையில அந்த மாதிரி இருக்கும். நீங்க இல்ல எனக்கு வந்துட்டு அந்த நேரத்துல வந்துட்டு தூக்கத்துல என்ன செய்யறாரு, அல்ல கொரட்டை விடுறாரா, என்ன செய்யறாரு, சரி என்னதான் செய்யறாரு பாப்போன்னு நானும் அந்த ரியாக்ஷனை பார்ப்பேன். சோ அவர் அந்த மாதிரி செஞ்சுட்டே இருப்பாரு. எப்ப அது வந்துட்டு ஒரு பெருசா ஒரு கட்டத்துக்கு போதும் அப்ப நான் எழுப்புவேன் என்கிட்ட சண்டைக்கு வருவாரு. அடிக்கிற மாதிரி ஒரு மாதிரி தள்ளுற மாதிரி எனக்கு பயமா இருக்கும். அவங்க வந்து என் பேபி அட்டாக் பண்ண போறாங்களா இல்ல என்ன அட்டாக் பண்ண வராங்களான்னு தெரியாம எனக்கு அந்த ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். சோ அவர்கிட்ட எப்படி போறது தெரியாம எத்திடுவாரோ அடிச்சிருவாரோ அந்த ஒரு பயம் இருக்கும்ல. சோ அந்த மாதிரி இருக்கும் போது நான் ஒரு டைம் எழுப்புவேன், ஆனா ஏந்திரிக்க மாட்டாரு. ஆனா வந்து அவர் கை காலெல்லாம் வேகமா அசைப்பாரு. சோ அந்த மாதிரி இருக்கிற போது ஒரு தடவை அவரை எழுப்புனேன், மாமா எந்திரிங்க என்ன ஆச்சு அப்படின்ட்டு நீ எழுப்புனேன். ஆனா அவர் வந்து ஏந்திரிக்கல. ஆனா ஒரு மாதிரி லேடி வாய்ஸ்ல பேசினாரு. அவர் அந்த மாதிரி பேசும்போது எனக்கு பக்கத்துல யாரும் இல்லையா, என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. தென் அதுக்கப்புறம் இவர் என்ன ஒரு மாதிரி பேசுறாரு, கட்டில விட்டு எப்படி இறங்கி போறதுன்னு தெரியலையே. இவர் ஃபுல்லா வந்து பிளாக் பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரி சென்டர்ல படுத்திருந்ததுனால என்னால எந்திரிச்சு போக முடியல. அப்படி இப்படின்னு போய் அப்புறம் முன்னுக்கு சாமி படத்துல இருக்கிற டம்ளர்ல இருந்த தண்ணி எடுத்து அவர் மேல அடிச்சு அப்புறம் அவர் எழுப்பி அதுக்கப்புறமா அவர் ஒரு பெரிய மூச்சு இழுத்து விட்டாரு. அப்பா அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய மூச்சு இழுத்து விட்டு அதுக்கப்புறம் கதை சொன்னாரு. இந்த மாதிரி வந்து பார்த்தேன், அது வந்து என்ன வந்து ஒரு லேடி உருவத்தை பார்த்தேன். அவங்க வந்துட்டு லிஃப்ட் கேட்டாங்க, பட் நான் வந்து அது கொடுக்கல, நான் வந்துட்டேன். ஆனா அவங்க வீடு வரைக்கும் ஃபாலோ பண்ணி என் கழுத்தை பிடிச்சி நசுக்கிட்டு என் மேல ஒரு மாதிரி இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. என்னால முடியல அப்படின்ட்டுன்னு அதுக்கப்புறம் சொன்னாங்க. தெளிவானதுக்கு அப்புறம் சொன்னாங்க. அந்த சாமி தண்ணி துணூறு எல்லாம் வச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அவர் சொன்னாரு. அப்புறம் அதுக்கப்புறத்துல இருந்து அந்த பாதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டேன். ஏன்னா பேபி பிறக்கும் போது இந்த மாதிரி எல்லாம் இருந்தா எனக்கு பயமா இருக்குல்ல. அதனால வந்து இந்த மாதிரி வேணாம் அப்படின்னோடனே தென் அதுக்கப்புறம் நார்மல் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா சம்டைம்ஸ் வந்துட்டு இவர் இந்த மாதிரி செய்யும் போது ஒரு மாதிரி ஒயிட் கலர் ஷைனிங் மாதிரி அடிக்கும். டோர் கிட்ட இருட்டா இருக்கும், ஆனா வந்து ஷைனிங் அடிக்கும். அந்த ஷைனிங்கை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கும். என்னடா இது ஒரு மாதிரி ஷேடோ அடிக்குது, இது எங்க இருந்து தான் ஆக்சுவலா வருது நமக்கும் தெரியலையே, நம்ம லைட் எதுவும் தட்டல, ஆனா ஏன் அந்த ஒயிட் கலர் ஷேடோ இது பண்ணுது அப்படின்னு. அப்புறம் இவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இந்த மாதிரி ஒண்ணு இது பண்ணுச்சு அப்படின்னு. தென் அதுக்கப்புறம் கோயிலுக்கு போய் மந்திரிச்சுட்டு அப்புறம் அவங்க கனி அதெல்லாம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நார்மல் ஆயிருச்சு. ஆனா உண்மையிலே ரொம்ப பயமா தான் இருந்துச்சு. யாருமே இல்லாத ஒரு இடத்துல நானும் என் ஹஸ்பண்டும் இருக்கும் போது ரொம்பவே பாதுகாப்பு இல்லாம ரொம்பவே பயந்து போய் தான் இருந்தேன். அடிக்கடி பட் அந்த நேரத்துல எனக்கு அடிக்கடி நடக்கும்னு சொல்ல முடியாதுக்கா. ஆனா வந்துட்டு அவர் அந்த காட்டு பாதை போனார், அந்த சுடுகாடு பாதை போனாருன்னா இருக்கும் சம்டைம்ஸ். அந்த அந்த பாதை போனார்னா பிகாஸ் அவங்க எல்லாம் வேலை முடிச்சு எத்தனை மணிக்கு வருவாங்கன்னு தெரியாது, லோரி டிரைவர் இல்லையா. ஸோ போயிட்டு வர்றதுக்கு கரெக்டா இருக்கும். ஸோ அந்த மாதிரி அசதியில வந்து படுத்துருவாங்க. தென் அதுக்கப்புறம் ரொம்ப ஆசையா நடந்துக்குவாங்க. நம்ம கிட்ட ஒரு மாதிரி முரட்டுத்தனமா கண்ணெல்லாம் உருட்டி பார்த்து அந்த மாதிரி செய்வாங்க. அதுவே எனக்கு ரொம்ப பயமா இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் எங்க அம்மா கிட்ட கூப்பிட்டு சொல்லுவேன் இந்த மாதிரி எல்லாம் செய்யறாங்க அப்படின்னு. தென் அப்புறம் எங்க அம்மா சொன்னாங்க வேணாம், அந்த பாதை சரியில்லை, அந்த பாதை போவேனா, வேற பாதையில வாங்க, லேட்டா வராதீங்கன்னு. ஸோ அதுல இருந்து அவரும் அந்த மாதிரி செய்யறது குறைச்சிக்கிட்டாரு. பிள்ளை பிறந்து இப்ப எவ்வளவு காலம் ஆச்சு? பிள்ளை பிறந்து இப்ப 8 வருஷம் ஆச்சுக்கா. 8 வருஷத்துக்கு முன்பு நடந்துச்சாரு? ஓகே. ஆமாக்கா, முத கல்யாணம் பண்ண புதுசுல நடந்துச்சு. உங்க வாழ்க்கையிலும் நடந்த அமானுஷமான அந்த சம்பவத்தை எப்படியாவது என்கிட்ட சொல்லியே ஆகணும்னு அவளோடு காத்துட்டு இருக்கீங்களா? எங்களுக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம் 03694913333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. கடந்த வாரங்களின் கதைகளை மீண்டும் நீங்க கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா ஷாக் ஆப் வாயிலா கேட்கலாம். SYOK செட்டிங்ஸ் லாங்குவேஜ் தமிழ்னு செலக்ட் பண்ணுங்க. சர்ச் ஐகான்ல மர்ம தேசம் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட்னு கிளிக் பண்ணீங்கன்னா எல்லா கதையும் அங்கதாங்க இருக்கு.
பாலா சார் என்னதான் ஆச்சு? எப்படின்னா போன வருஷம் நவம்பர்ல லைக் பேரண்ட்ஸ் எல்லாத்தையும் வெக்கேஷன் கூட்டு போயிருந்தேன். ஸோ வெக்கேஷன் கூட்டு போயிட்டு இந்த இடத்துல ஸ்டே பண்ணியிருந்தோம். அந்த பர்டிகுலர் இடத்துல நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தப்ப அப்புறம் அன்னைக்கு சரியான மழை. ஸோ ஆஃப்டர் மழை வெயிட் பண்ணுறப்ப ஈவினிங் ஆயிடுச்சு. ஸோ ஈவினிங் முடிச்சுட்டு நாங்கள் எல்லாம் ஸ்விம்மிங் பூல் போனோம். தங்கியிருக்கிற இடத்துல கீழே ஸ்விம்மிங் பூல். அங்கே போயிட்டு நாங்கள் மேலே ஏறுறப்ப ஆல்மோஸ்ட் நியர்லி 10 o'clock கிட்ட ஆயிடுச்சு. ஸோ மேலேருந்து ஏறி நாங்கள் மேலே ரூமுக்கு வரப்ப நாங்கள் யாரும் ரூமுக்கு குளிக்க போகல, ஏன்னா நினைஞ்சிடும்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் வெயிட் பண்ணோம். 1 by 1 அவங்க போயிட்டு குளிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த டைமில் நான் அங்கே வந்து அங்கே படி ஒன்று இருக்கும், அதுக்கிட்ட உட்காந்துக்கிட்டு பார்த்துட்டே இருந்தோம். ஏன்னா சுற்றி வந்து வயல் காடு. ஸோ சுற்றி எல்லாம் ஃபுல்லாக நெல் எல்லாம் வளர்ந்து அந்த மாதிரி எந்த இடம்? அப்படியே பார்த்துக்கிட்டு செகண்ட் சேன். ஸோ அப்போ அங்கே ஸ்டே பண்ணியிருந்தப்ப அங்கேருந்து நாங்கள் சும்மா பார்த்துட்டே இருந்தப்ப திடீர்னு பார்த்தேன். ஸோ பார்த்தோன்னே நாங்கள் முதல் நினைச்சோம் அது வந்து இது லைட்டுக்கு அந்த மாதிரி தெரியுதா என்னன்னு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடியை திறந்து பார்த்தாலும் தெரியுது. ஸோ அதுக்கப்புறம் நான் ஒண்டி பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்புறம் யாரும் நம்ப மாட்டாங்க சொன்னேன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், என் ஃபோன் எடுத்து ரெக்கார்ட் பண்ணேன். என்ன தெரிஞ்சு ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் முதல் வந்து அது பாக்குறப்ப என்னமோ சாக்கு பை இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் யோசிச்சேன், இல்லையே முதல்ல நம்ம போட்டோ பிடிச்சோம், சாக்கு பை வந்து எப்படி இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு. அப்புறம் தான் அதை நல்லா பார்த்தா அது வந்து போச்சவங்கன்னு சொல்லுவாங்கல்ல அது. ஸோ அது கொஞ்ச நேரம் அப்புறம் நான் போன்ல ரெக்கார்ட் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டேன், சரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்பெல்லாம் கூட்டு போய் காமிச்சான்னு பார்த்தா அங்க ஒண்ணுமே இல்லை. அதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்லை. அந்த இடம் அப்படியே நார்மலா இருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் தான், ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தான். ஆனா அந்த ராத்திரில உங்களுக்கு எப்படி சார் தெரிஞ்சுதாங்க? அப்ப மணி ஒரு 10 மணி இருக்கும், நீங்க ஒரு 10-11 கிட்ட இருக்கும் நைட்டு. அந்த இருட்டுல எப்படி தெரிஞ்சுச்சு? பிகாஸ் என்னன்னா என் கண்ணுக்கு அது பார்க்க முடியும், அதனாலதான். யூஸ்வலி வந்து அந்த மாதிரி கண்ணுக்கு தெரியும். ஸோ அதனால அந்த மாதிரி கண்ணில் பட்டுருச்சு. இருட்டா இருந்தா லைட்டே இல்லைன்னா கூட உங்களுக்கு தெரியும்? தெரியும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தெரியும், பார்க்க முடியும். அப்புறம் என்ன பண்ணீங்க? போன்ல ரெக்கார்ட் பண்ணதை எடுத்து காமிச்சிங்களா? யாருக்கிட்டையும் காமிக்கல. அதோட வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் எல்லாருக்கிட்டையும் சொன்னேன். ஏன்னா அதுக்கு அங்க தங்கி இருக்கிற சொன்னா பயந்துருவாங்கன்னு சொல்லிட்டு யார்ட்டையும் சொன்னேன். ஸோ ஃபோனில் பார்க்கும்போது இருந்துச்சு, அந்த இமேஜ் தெரிஞ்சிச்சா? தெரிஞ்சிச்சு. நான் அதுதான் வந்து அந்த வாட்ஸ்அப் குரூப், அந்த ராகா வாட்ஸ்அப் குரூப்க்கு அனுப்பி விட்டேன். உடனே செக் பண்ணுறேன். நான் அதான் அனுப்பி விட்டேன். ஓகே. சரி, என்னதான் தெரிஞ்சுது? அது அந்த போச்சவங்க வந்து மூவ் பண்ற மாதிரி இருந்துச்சா, இல்ல ஒரே இடத்துல நின்ன மாதிரி இருந்துச்சா? ஆக்சுவலி அந்த இடத்துல தான் நின்றுக்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா அது வந்து என்னை பார்த்துச்சா என்னன்னு எனக்கு தெரியல. சரி, இருட்டுன்னு சொல்லியிருக்கீங்க, உங்க கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு. ஓகே, உங்க போன்ல எப்படி அந்த இருட்டுல வந்து அதை கேப்சர் பண்ணியிருப்பீங்க? எப்படின்னா யூஸ்வலி வந்து எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம கண்ணுக்கு தெரியலனாலும் கேமரால தெரியும் யூஸ்வலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனாலதான் நான் வந்து அந்த போன்லயும் தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கேப்சர் பண்ணது. ஸோ அதனாலதான் அது வந்து அப்படி கேப்சர் ஆயிருக்கு. உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்பா அம்மாலாம் என்ன சொன்னாங்க அதை பார்த்துட்டு? எல்லாருக்கும் தெரியாது, ஜஸ்ட் ஒரு ஃபியூ பீப்புள்கிட்ட மட்டும் தான் நான் சொன்னேன். அப்பா கிட்ட சொன்னேன், கொஞ்சம் பேர்கிட்ட காமிச்சேன் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு. அப்புறம் தான் சொன்னாங்க யூஸ்வலி அந்த மாதிரி இடத்துல தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்பா அம்மா வேற நம்பிட்டாங்களா? இல்ல, ஏன்னா அப்பா வந்து யூஸ்வலி இதை கேட்பாங்க, இந்த மர்ம தேசம்லாம் ரொம்ப விரும்பி கேட்பாங்க அப்பா. ஸோ அப்பெல்லாம் மேமாங்க வந்து முன்ன உள்ள இடத்துல இருந்து வந்தாங்க. ஸோ அவங்களுக்குலாம் இதெல்லாம் ரொம்ப நார்மலான ஒரு விஷயம். நீங்க அனுப்பின வீடியோவை இப்பவே பாக்குறேன். நேரத்துல உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத அமானுஷ்யமான சம்பவம் நடந்திருக்கா? இந்த சம்பவத்தை எப்படியாவது என்கிட்ட சொல்லணும்னு ரொம்ப காலமா காத்துட்டு இருக்கீங்களா? போன் எடுங்க, எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. 0164913333. உங்க பெயர், அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. கடந்த வாரங்களின் கதைகளை மீண்டும் நீங்கள் கேட்கணுமா? ஷாக் ஆப் வாயிலா கேட்கலாம். SYOK செட்டிங்ஸ் லாங்குவேஜ் தமிழ்னு செலக்ட் பண்ணுங்க. சர்ச் ஐகான்ல மர்ம தேசம், அதுக்கப்புறம் ஷாக் காஸ்ட்னு கிளிக் பண்ணா